பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எட்டாவது பாடத்துடைய தொடர்ச்சி. வரத ஃபித்தர்சி யா வலது யா மாலிகு ஐயுஹுமா இக்தஸப அத்தஅரீஃப பின் நிதாஇ. இந்த பாடத்துல வந்திருக்கு வரத ஃபித்தர்சி, யா வலது அப்படின்னு வந்திருக்கு, யா மாலிகு என்று வந்திருக்கு. நம்ம இந்த யானா என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். யானா நிதா, வலதுங்கிறது முனாதா. அதாவது வலதுன் அப்படிங்கிற வார்த்தை, வலதுன் என்ற வார்த்தை ஒரு நக்கிரா, ஒரு பையன், எ பாய். அல் வலது த பாய். இந்த வலதுன் யாவை கொண்டு, யா என்ற வார்த்தை வருவதை கொண்டு இந்த வலதுன் என்பது அதோட தன்மையின் போய் வலதுன் ஆகி அது மாரிஃபாவா இருக்கு. யா வலதுன்னா ஓ பையனே, ஓ பாய் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட பாயை நினைச்சுதான் கூப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பையனை தான் கூப்பிடுவாங்க, பொதுவான பையனை கூப்பிட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பையனை கூப்பிடுவாங்க. அப்ப அது மாரிஃபாவா ஆயிடுது. இப்ப இந்த யாவுனால மாரிஃபா ஆயிடுது. இப்ப இந்த ரெண்டு வார்த்தையில யாவுனால யா என்ற அந்த ஹர்ஃபு நிதானால மாரிஃபா ஆனது எந்த வார்த்தை? ஐயுஹுமா. இந்த ரெண்டுல எது? ஐயுஹுமா. இக்தஸப அத்தஅரீஃப, தாரீஃபை அடைந்தது, பெற்றுக்கொண்டது. எதை கொண்டு? பின் நிதாவை கொண்டு, நிதாவை கொண்டு. யாவனால இது மாரிஃபாவா ஆச்சு அப்படின்னு இந்த ரெண்டுத்துல எதை சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே நக்கிராவா இருந்தது தான் யாவுனால மாரிஃபாவா ஆச்சு. ஆனா மாலிக் அப்படிங்கிறது ஒரு ஆளோட பேரு, அது அலம், ப்ராப்பர் நவுன். ஏற்கனவே அது ப்ராப்பர் நவுன் என்பது மாரிஃபா தான். ஒரு ஆளோட பேருனா அவரோட பேரு, அது மாரிஃபா, நக்கிரா கிடையாது. அதனால இந்த யானால இது ஏற்கனவே மாரிஃபாவா இருக்கு. இந்த யானால இது மாரிஃபாவா இல்ல, ஏற்கனவே மாரிஃபாவா இருக்கு. அப்ப இந்த வார்த்தை தான், இந்த ரெண்டுத்துல யா வலதுங்கிற வார்த்தை தான் நிதாவை கொண்டு தாரீஃபை பெற்றுக்கொண்டதுங்கிறத சொல்லுவோம். வரத ஃபித்தர்சி யா வலது யா மாலிகு ஐயுஹுமா இக்தஸப தாரீஃப பின் நிதா. யா வலது, யா வலது தான் இதுக்கு பதில். லிஅன்னஹு நக்கிரத்துன் வக்தஸப தாரீஃப பின் நிதா. வஅம்மா மாலிக், வஅம்மா மாலிகுன் ஃபஹுவ மஅரிஃபத்துன் அஸ்லன். இந்த கேள்விக்கு யா வலது தான் பதில். ஏன்னா லிஅன்னஹு, ஏனென்றால் அது நக்கிராவா இருக்கு. ஏனென்றால் வலதுன்ற வார்த்தை ஏற்கனவே நக்கிராவா இருக்குது. வக்தஸப தாரீஃப பின் நிதா, நிதாவை கொண்டு அது தாரீஃபை பெற்றுக்கொண்டது, அடைந்தது. வஅம்மா மாலிகுன், மாலிகை பொறுத்தளவுல ஃபஹுவ மஅரிஃபத்துன் அஸ்லன், அசல்லையே அது மாரிஃபாவா இருக்கு. இக்ரஇல் ஹதீஸல் ஆதி, இக்ரா படி, அல் ஹதீஸல் ஆதி வருகிற ஹதீஸை, பின்வரக்கூடிய ஹதீஸை படி. வஅய்யின் அதுல குறி, மா ஃபீஹி மினன் நக்கிராத்தி வல் மஆரிஃபி, நக்கிரத்தோட ஜம நக்கிராத், அதே மாதிரி மஆரிஃபத்துனோட ஜம மஆரிஃப். இந்த நக்கிராவான மாரிஃபாவான வார்த்தைகளை அதுல குறிக்கணும். வத்குர் நவ்அ குல்லி மாரிஃபத்தின், மாரிஃபாவுடைய ஒவ்வொரு வகையும் மென்ஷன் பண்ணும். அன் அனஸ் இப்னி மாலிக்கின் அன்ன ரஜுலன் சஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத ஸாஅத்து யா ரசூலல்லாஹ் قال ما أعددت لها قال
ما أعددت لها من كثير صلاة ولا صوم ولا صدقة ولكني أحب الله ورسوله قال أنت مع من أحببت متفق عليه. இது ஒரு ரொம்ப அற்புதமான ஹதீஸு. இப்போ மக்கிரா அதாவது நக்கிரா மாரிஃபாங்கிறது இஸ்மில் தான் பார்ப்போம். வார்த்தைங்கிறது மூணா பிரிகிறது. கலிமா வந்து மூணா பிரியுது. ஃபிஅலு, இஸ்மு, ஃபிஅல், ஹர்ஃப். இதில் மக்கிரா மாரிஃபா நக்கிராங்கிறது இஸ்மில் தான் பார்ப்போம். அப்போ இஸ்மை தான் பார்க்கணும். இப்போ அன்கிறது ஹர்ஃபு விட்டுருங்க. அனஸுங்கிறது ஒரு இஸ்மு, ஒரு ஆளோட பேர். அப்போ மாரிஃபா. இப்னுங்கிறதும் இஸ்மு தான். இது மாலிக்கோட முதாஃபா இருக்கு. அப்போ மாலிக்குங்கிறது ஒரு ஆளோட பேர், அது மாரிஃபா. அதோடைய முதாஃபா இருக்கிறதுனால இதுவும் மாரிஃபா. அப்போ நமக்கு 7 வகை இருக்கு மாரிஃபாவா ஆகிறதுக்கு. ஒன்று அது தமீராக இருக்கும், ஒன்றாவது அந்த வகைகளை பார்த்தீங்க. இல்லைன்னா அது இஸ்முல் இஷாராவாக இருக்கும், இல்லைன்னா அல் இஸ்முல் மௌசூலாக இருக்கும், இல்லைன்னா முதாஃபிலா அதாவது இலல் மாரி அல் இதாஃபத்து இலல் மாரிஃபாவாக இருக்கும். அதே மாதிரி அல் முஹல்லா பி அல்லா இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி அலமாக இருக்கும். 7 வகை பார்த்தோம். அந்த 7 வகையில் எந்த வகையை சேர்ந்தது? அனஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது அலம், ப்ராப்பர் நவுன். அது மாதிரி மாலிக் எடுத்துக்கிட்டால் அதுவும் ப்ராப்பர் நவுன், அலம். இந்த இப்னுங்கிறது அது இதாஃபத்தினால மாரிஃபாவாக இருக்குது, அந்த கேட்டகரியில் இருக்குது. அன்கிறது ஹர்ஃபு விட்டுருங்க. ரஜுலன், ரஜுலன் பார்த்தாலே தெரியுது ஒரு மனிதர், ரஜுலன். அப்போ இது நக்கிரா. சஅல ஃபிஅலா இருக்கு. அந்நபிய, சஅல நபிய. இப்போ அல் வந்திருக்கு. அல்லை கொண்டு அல் முஹல்லா பி அல், மாரிஃபா. இதோட பொருள் அப்புறம் பார்ப்போம். மதா அஸ்ஸாஅத்து, அஸ்ஸாஅத்து அல் முஹல்லா பி அல். இப்போ இது விளக்கமாக வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அன் நக்கிரா அல் மாரிஃபா நவ்ஹா, இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு அனஸ், அனஸ் அல் அலம், மாலிக் அல் அலம், ரஜுலன் நக்கிராவாக இருக்கு, நக்கிராக்கு நவு கிடையாது. அன் நபி அல் முஹல்லா பி அல், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸாஅ அல் முஹல்லா பி அல், யா ரசூல் அல்லாஹ். இப்போ இந்த யானால முதாஃப், இந்த ரசூல் அல்லாஹ் எடுத்துக்கிட்டா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டா ரசூலுங்கிறது மாரிஃபா. எதை கொண்டு? அல்லாஹ் எப்போவுமே மாரிஃபா தான். இப்போ அல்லாவோட முதாஃபா இருக்கிறதுனால முதாஃப் இலா மாரிஃபத்தின், முதாஃபுன் இலா மாரிஃபத்தின் கேட்டகரி. ஆதத்த, ஆதத்தில் இருக்க தாங்கிறது தமீர். இப்போ தமீர் எப்போவுமே மாரிஃபா. அத்தா உஃபி ஆதத்த, அல்ஹா உஃபி லஹா, ஹா லமீர், லமீர் எப்போவுமே மாரிஃபா தான். சலாத்தின் நக்கிரா, சௌமின் நக்கிரா, சதகத்தின் நக்கிரா. ரசூலஹு அதில் ஹூங்கிறது தமீர், தமீர் எப்போவுமே மாரிஃபா. அதே மாதிரி அதுக்கு முதாஃபா இருக்குது, அல் முதாஃபு இலா மாரிஃபத்தின் வஹுவ தமீர். அல் முதாஃபு இலா மாரிஃபான்றதுனால இதுவும் மாரிஃபா. அந்த தமீரா இருக்கு, மாரிஃபா. அல்லாஹ் அல் அலம், அல்லாவோட பேரு, அது மாரிஃபா. அல் யா உஃபி லாக்கின்னி, லாக்கின்னியில் இருக்கிற அந்த லமீர், லாக்கின்னியில் இருக்க அந்த யா, யா வந்து லமீர், அது மாரிஃபா.
அத்தாஉ ஃபி அஹ்பப்த, அஹ்பப்தல இருக்கத்தான் தமீர் மாரிஃபா. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியணும் இது எது மாரிஃபா எது நக்கீரான்னு சொல்லி. இப்போ இதோட மீனிங் என்ன? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? மதா அஸ்ஸாஅத்து, மத ஸாஅத்து யா ரசூலல்லாஹ். அஸ்ஸாஅனா இது கியாமத் நாளுடைய நேரம். அஸ்ஸாஅனா பொதுவாக அந்த அலிஃப் அஸ்ஸாஅ, எஸ் அலூனக அனி ஸாஅத்தி ஐயான முர்சாஹா குர்ஆன்ல வருது. அப்போ அஸ்ஸாஅத்துங்கிறது கியாமத்துடைய அந்த நேரம், அந்த நாள் எப்பொழுது வரும்? மத ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்குறார். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஅதத்த லஹா, அஅதத்தனா நீ என்ன அதுக்காக தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்க, லஹா அதற்காக நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்க. அஅத்தங்கிறது அந்த வரும்போது ஹுவ அஅத்த, அந்த வரும்போது அந்த அஅதத்த, அஅதத்தன்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. கால, அவர் சொன்னார், கேள்வி கேட்டார், அந்த தோழர் சொன்னார், மா அஅதத்து லஹா மின் கசீரி சலாத்தின் வலா சௌமின் வலா சதகத்தின். மா அஅதத்து நான் தயாரிப்பு செய்யல, லஹா அதற்காக, மின் கசீரி சலாத்தின் அதிகமான தொழுகைகளையோ, வலா சௌமின் வலா சதகத்தை அதிகமான நோன்பையோ, அதிகமாக சதக்காவையோ தான தர்மத்தையோ நான் தயாரிப்பு செஞ்சு வைக்கல. வலாக்கின்னி ஆனால், உஹிப்புல்லாஹ வரசூலஹு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். கால, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அந்த நீ மஅ மன் அஹ்பப்த, யாரை நேசிக்கிறாயோ அவருடன் இருப்பாய். அந்த மஅ மன் அஹ்பப்த. முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம்ல இருக்கு இந்த ஹதீஸ். இப்போ இதில் நம்ம எந்த வார்த்தை மாரிஃபா, எந்த வார்த்தை நக்கீரா, மாரிஃபா வார்த்தை எந்த வகையை சேர்ந்தது, இதெல்லாம் பார்த்தோம். ஹவ்வில் குல்ல நக்கிரத்தின் மிம்மா யதி இலா மஅரிஃபத்தின் பித்தரீகத்தில் மத்கூரத்தி அமாமஹா. இங்கே ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, இது நக்கிராவான வார்த்தை. அதே மாதிரி இங்கே அது எந்த வகையில் நக்கிரா மாரிஃபாவாக மாற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நக்கிராவான வார்த்தையை மாரிஃபாவாக மாற்றணும். சையாரத்துன்னு இருக்கு, ஒரு கார். பில் இதாஃபத்தை கொண்டு. அப்போ ஒரு மாரிஃபாவான ஒரு வார்த்தையை கொண்டு இதாஃபத் செய்கிறத கொண்டு இதை நக்கிராவாக மாற்றணும். உதாரணமாக அல் முதர்ரிசு, அதை சையாரத்துக்கு முதாஃப் இலைஹியாக கொண்டு வந்துட்டோம்னா சையாரத்துல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய கார், அந்த முதர்ரிசுடைய கார், கார் ஆஃப் த டீச்சர், சையாரத்துல் முதர்ரிசி. அப்போ சையாரத்துங்கிறது முதாஃபா இருக்குது. எதுக்கு முதாஃபா இருக்குன்னா மாரிஃபாவான வார்த்தை அல் முதர்ரிசி, அதுக்கு முதாஃபா இருக்கிறதுனால அது மாரிஃபாவா ஆயிடுது. அவ்வில் குல்ல நக்கிரத்தின் மிம்மா யதி இலா மாரிஃபத்தின் பித்தரீகத்தில் மத்கூரத்தி அமாமஹா. பின்வரக்கூடிய ஒவ்வொரு நக்கிராவான வார்த்தையும் மாரிஃபாவான வார்த்தையாக மாற்று. எந்த வழிமுறையில் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோ
அதுக்கு முன்னாடி எந்த வழிமுறையில் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ தரீகத்தில் மத்கூரத்தி அமாமஹா